என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பாவக்காய் கசப்பாக இருக்குன்ட்டு யாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் காரசாரமாக பொரியலாக பண்ணி கொடுத்தா சாதத்தோடு வச்சு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. சக்கரை வியாதி இருக்கவங்களாம் கண்டிப்பாக பாவக்காய் வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் கண்டிப்பாக சாப்பிடணும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக உளுந்து. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அது கூட பாதி தக்காளியை அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாவக்காய் சேர்த்துடலாம். பாவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நாலு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காய் வேகிறதுக்கான தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. காய் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு லிட் வச்சு மூடிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியே இல்லை, காயும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தா இந்த பாவக்காயோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் துருவல் ஆட் பண்ணணுமோ நீங்கள் அவ்வளோவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் பொரியல் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.